வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் தன்னுடைய சவுக்கு மீடியா ஆஃபீஸை மூடிட்டு காலி பண்ணிட்டு போறேன். ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் வந்து சவுக்கு மீடியாவே க்ளோஸ் பண்ண போறேன்னு. இப்போ ஆஃபீஸையும் காலி பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது என்ன, அதை பற்றிய விரிவான செய்திகளை இன்னைக்கு நாம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சவுக்கு சங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த, அதாவது என்ன சொல்லுவாங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவரின் அவதூறுகளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர். எப்போ வாயை திறந்தாலும் எதை பற்றி பேசினாலும் எல்லா இடத்துலையும் பொய்ன்னு பொய்யாக தான் பேசிகிட்டே இருப்பார். ஒரு சிம்பு படத்தில் கூட ஒரு பாட்டி வந்து வடிவேலை பார்த்து சொல்லும், உள்ளே வரும்போது ஒருத்தர் கிளி ஜோசிகர் இருப்பார், ஐயா இவனுக்கு ஒரு சீட்டை பார்த்து எடுங்கய்யா, எப்போ பார்த்தாலும் பொய்யா பேசிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிற மாதிரி ஒரு சீன் வருமே. அது மாதிரி இந்த ஊடகத்தில் பொய் ஒன்றை மட்டுமே முதலீடாக கொண்டு தொடர்ந்து அவதூறு பரப்புவது, கம்பெனிங்க, பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள்னு எல்லாரையும் மிரட்டி காசு பிடுங்கிறது அப்படின்ற ஒரு வேலையை தவிர எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் உண்டு. கஞ்சா அடிப்பது, கஞ்சாவை வாங்கி விற்பது, இல்லைன்னா அப்படிதான் காவல்துறை அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க, போதைப் பொருட்கள்லாம் அவரோட ஆஃபீஸ்லேருந்து கைப்பற்றப்பட்டதுன்னு. மற்றதுக்கெல்லாம் வந்து புட்டப் கேஸ்னு பேசுவார். இவரது அலுவலகத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் பல போதைப் பொருட்களை வந்து போலீஸ் தான் கொண்டாந்து வச்சு கேஸ் போட்டாங்க அப்படின்னு இவர் ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி வர அது மாதிரி அவர் பேசவே கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் பேசுவார், இந்த இடத்துக்கு மட்டும் ஒன்றும் பேசவே இல்லை. அப்படின்றப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நான் கடந்த வீடியோவில் பேசியிருந்தப்போ கூட நிறைய பேர் வந்து இதுதான் திராவிட மாடலா, ஒரு வயசான அம்மா இருக்கிறப்ப அந்த வீட்டில் போய் தான் கலாட்டா பண்ணுவாங்களா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதுன்றதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கலை. ஆனாலும் அப்போவே நம்ம சொன்னது இதுதான், அந்த அம்மா ஏன் கண்டிக்கவே இல்லை? ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்போ நான் வந்து பொய்யா பண்ணி அதாவது ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், அதை என் மனைவியோ என் தாயாரோ என்னை தட்டி கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குற்றங்களுக்கு அவங்களும் உடந்தைன்ற மாதிரி தானே அர்த்தம். இதில் வந்து வயசான அம்மா, ஒரு என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை. யாருக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா இல்லையா? நம்ம ஒரு தப்பு செய்கிறோன்னா நம்ம அம்மாவோ நம்ம மனைவியோ நம்ம குடும்பத்தாரோ நமது பிள்ளைங்களோ நம்மளை கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஒருத்தர் வந்து டெய்லி குடிச்சு போகிறான்னுங்களேன், ஒரு கட்டத்தில் அவங்க பையனே கேட்பான், இல்லை அவங்க பொண்ணே கேட்கும், ஏன்பா இப்படி டெய்லி குடிச்சிட்டு வர அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதுபோல தானே இது. ஒரு பொது வெளியில் இப்படி தொடர்ந்து அது தப்பாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிய, ஏன்பா இப்படி பேசுகிறேன்னு அவங்க அம்மா கேட்டுக்கணுமா இல்லையா? இல்லை இன்னொன்று கேட்குறான், சவுக்கு சங்கரோட அம்மா தான் அம்மா, ஊரில் இருக்க மற்றவங்களோட அம்மாலாம் அம்மாவே இல்லையா? அந்த ஸ்ரீமதினு ஒரு பாப்பா செத்து போச்சு. அப்போ கூட என்ன சொன்னான் அந்த ஆள், என்ன சொல்கிறீங்க தோழர், என்ன இப்போ அழுதுகிட்டே பேச சொல்கிறீங்களா? ஸ்ரீமதி அம்மாவே உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னா. அப்போ ஸ்ரீமதியோட அம்மா உயிரோடு இருக்காங்கன்றதே வந்து அவ்வளோ நக்கலாக பேசினானே. அப்போ அந்த ஸ்ரீமதியோட அம்மா வந்து அம்மா இல்லையா? தூத்துக்குடியில் செத்து போனாங்களே ஸ்னோலின், அவங்க அம்மாலாம் அம்மா இல்லையா? ஸ்னோலின் மட்டும் இல்லைங்க, அந்த 13 பேருக்கும் அம்மா இல்லையா? அந்த அம்மாலாம் அம்மாவை பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? இவனுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அது அம்மா பிரச்சனை, மற்றவங்களுக்கெல்லாம் வரும்போது அது சும்மா பிரச்சனையா? ராம்குமார்னு ஒரு பையனை எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஜெயிலில் கொண்டு போய் போட்டு அவன் கடைசியில் தூக்கு மாட்டி செத்துட்டான், தற்கொலை பண்ணி செத்துட்டான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. அப்போவும் இவன் அப்படி தானே நக்கலாக பேசிகிட்டு இருந்தான். அந்த ராம்குமாருக்கு ஒரு அம்மா இல்லையா? ஒருவேளை ராம்குமார் கொலை செய்ததாகவே இருக்கட்டும், அவனை சிறையில் வச்சே கொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
நான் வந்து பார்த்துருப்பீங்க, பொதுவாகவே எல்லா நேரங்கள்லையும் காவல்துறையை ஆதரித்து தான் நான் பேசியிருப்பேன். காவல்துறை செஞ்சதை தப்பு அப்படின்லாம் எதிர்த்து பேச மாட்டேன். 2 இடத்த தவிர, ஒன்று லாக்அப் டெத்து, இன்னொன்று என்கவுண்டர். இந்த 2 மட்டும் நாம் நியாயப்படுத்தவே முடியாது. லாக்அப் டெத்தையும் நியாயப்படுத்த முடியாது, என்கவுண்டரையும் நியாயப்படுத்த முடியாது. மற்றபடி காவல்துறை தன்னுடைய வேலையை செய்வதற்கு நாம் இடைஞ்சலாக நம்ம விமர்சனங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு கேஸ் முடிஞ்சு அது கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் தீர்ப்பாகும் வரை அதை பற்றி பேசுறது அநாகரிகமான ஒரு விஷயம். சரியா? அப்படிதான் நான் காவல்துறையை அணுகக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இவன் வந்து பேசும்போது எப்படி பேசுனா, அந்த ராம்குமார் செத்தது சரிதான் அப்படின்னு பேசினான். காவல்துறை சரியாக தாங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்லாம் பேசியிருந்தேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ அவங்களுக்குலாம் அம்மா எல்லாம் இல்லையா? அந்த அம்மாலாம் அம்மா இல்லையா? அந்த கேள்வி வேற. அந்த கேள்வியை சவுக்கு சங்கரோட அம்மா அவமானப்படுத்தப்பட்டார், அதை நீங்கள் வந்து ஆதரித்து எப்படி பேசுவீங்கன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்ட அத்தனை பேரையும் பார்த்து நான் மறுபடியும் கேட்குறேன். இத்தனை அம்மாலாம் கஷ்டப்பட்டாங்களே, அந்த அம்மாக்களை பற்றியெல்லாம் இவன் தப்பு தப்பாக பேசினானே, அப்போல்லாம் உங்கள் வாய் எங்கே போச்சு? அப்போ உங்கள் வாயை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தீங்க? மூடி தானே வச்சுருந்தீங்க. அப்போ ஊரில் இருக்கிறவங்களோட அம்மாலாம் வந்து அம்மாவாக பார்க்கப்படுவதில்லை. நான் எதுக்கு திரும்ப திரும்ப அம்மான்னு சொல்கிறேன்னா, உலகத்தில் எந்த ஒரு பிள்ளையும், அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிள்ளையும் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மாவோட சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பெண்மணியின் கணவர் வேணால் சொல்லுவார், உன் சாப்பாடு நல்லா இல்லைன்னு. ஆனால் அவங்களோட பிள்ளைங்க அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு பிள்ளை வந்து எங்கள் அம்மா சமைச்சா நல்லா இருக்காது, எங்கள் அம்மா பார்க்க கன்றாவியாக இருப்பாங்க அப்படின்னு எந்த பிள்ளையாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் அம்மா அப்படின்ற ஸ்தானம் வந்து அப்படி உயர்வாக உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் தான் அந்த அம்மா சென்டிமெண்ட்டில் படம் வந்துச்சுன்றதுக்காக நான் சொல்லலை. உலகம் முழுவதுமே ஒரு தாயை மரியாதையோடு தான் பிள்ளைங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ சவுக்கு சங்கரோட அம்மா மட்டும் என்ன ஒரு கிரேடு ஜாஸ்தி, மற்றவங்களோட அம்மாக்கள்லாம் 10 கிரேடு கம்மியா? எத்தனையோ துப்புரவு தொழிலாளர்களை பார்த்து இவன் என்ன சொன்னான்? அவங்க என்ன ஜாலியாக குடிச்சு படுத்து தூங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லப்பட்ட போது அந்த துப்புரவு தொழிலாளர்களோட அம்மாவோட மனசெல்லாம் வருத்தப்படாதா? யோசிங்க. அந்த துப்புரவு தொழிலாளரோட அம்மா மனசு வருத்தப்படாதா? இவங்க அம்மா மனசு மட்டும்தான் வருத்தப்படுமா? நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்குற அந்த ஓஏவாக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள் நீதிபதியோடு, அப்படியே ஜாலியாக இருந்துடுறாங்க அப்படின்னு இவன் பேசினானே. அப்போ அந்த நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யும் பெண்களோட அம்மாவோட மனசு வருத்தப்படாதா? அவங்கெல்லாம் அம்மா இல்லையா? காவல்துறையில் பணிபுரியும் பெண்கள்லாம் உயரதிகாரிகளோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டுதான் பதவி உயர்வு பெறுகிறார்கள் அப்படின்னு இவன் பேசினானே. அப்ப அந்த காவல்துறையில் பணிபுரியும் பெண்களோட அம்மாவோட மனசு வருத்தப்படாதா? உலகத்துல சவுக்கு சங்கருக்கு மட்டும்தான் அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா மனசு மட்டும்தான் வருத்தப்படும், ஊர்ல இருக்க எந்த அம்மாவோட மனசும் வருத்தப்படாதா? இந்த கேள்விக்கு முடிஞ்சா கமெண்ட்ல வந்து பதில் சொல்லுங்க, நியாயமான ஆட்களாக இருந்தால். போன வீடியோவில் நான் பேசும்போது அவ்வளோ தூரம் வந்து அசிங்கமாக திட்டினாங்க. உன் வீட்டில் நடக்கட்டும், என் வீட்டில் ஏன் நடக்க போகுது? நானும் அவனை மாதிரி வரவன் போகிறவனெல்லாம் அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த அலுவலகம் காலி செய்யும் வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய பார்வையில் ரொம்ப சிம்பிளுங்க. அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு டைலாக் வருமே, கருப்பேன் குசும்பேன் தீபாவளி பர்ச்சேஸுக்காக அடியை போடுறான் பாரு அப்படின்னு. அதை போல் சவுக்கு சங்கர் வந்து சொந்தமாக ஒரு பில்டிங் யார்ட்டையாவது ஆட்டையை போடுறதுக்கு அடியை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. பாருங்க, எனக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள், என்னை வேலை செய்ய விட மாட்டேறாங்க, எனக்கு யாரும் வீடு கூட தரமாட்டாங்க. உனக்கு எப்படா வீடு தருவாங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்க மாட்டான் அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து, ஏன் வீடை எவனுக்கோ கொடுத்து வச்சிருக்க, பொழுதன்னைக்கும் போலீஸ் விசாரணைன்னு வந்துட்டு இருக்குது, பக்கத்தில் நாங்கள்லாம் குடியிருக்க வேணாமா? எப்போ பார்த்தாலும் போலீஸ் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் பதட்டமாக இருக்குல்ல. நீங்கள் போலீஸை வந்து நீங்கள் இப்போ ஒரு பூத்துலேயோ, ஐ மீன் பப்ளிக் டிராஃபிக் அந்த சிக்னலில் அந்த மாதிரி எங்கேயாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்கே போலீஸ் வந்தாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதட்டம் வரும். அப்போ இவன் ஒருத்தன் ஆஃபீஸ் வச்சுருக்கிறான்னா அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் பதட்டத்திலே இருக்கணுமா? அதான் எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்க அந்த ஹவுஸ் ஓனர், எதுக்கே அவனுக்கு வீடை கொடுத்த, இந்த தெருக்குள்ளே டெய்லி போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, டெய்லி இப்போ வந்து யாராவது விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காவது முதல்ல அவனை காலி பண்ண வை அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இதை ஒரு காரணமாக காமிச்சு
சவுக்கு சங்கர் செய்து கொண்டு இருக்கும் வேலை என்னென்னா, யாராவது ஏமாந்தவன் இழிச்சவன் இருந்தான்னா சொந்தமாக எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, சொந்தமாக எனக்கு ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கி கொடு அப்படிங்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது இதுவும் சவுக்கு சங்கரின் பல்வேறு நாடகங்களில் இதுவும் ஒரு நாடகம்தான். சவுக்கு மீடியாவை மூட போகிறேன்னு சொன்னதும் பொய் தான். இப்போ ஆஃபீஸை காலி பண்ணாங்க. ஆஃபீஸை நீங்கள் காலி பண்ணலை, ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு டிஸ்சார்ஜ் சென்னையில் அவனுக்கு வீடே தரமாட்டான். அதை சொல்லியே நீ என்ன பண்ண போகிற, எவன்ட்டையாவது ஆட்டையை போட்டு ஒரு வீடை சொந்த வீடாக மாற்றிக்க போகிற அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கரோட பிளான். அதனால் இந்த நீலி கண்ணீருக்கெல்லாம் மக்கள் மயங்கிடாதீங்க. உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை எதிர்கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு பதில் சொல்லுவேன் கண்டிப்பாக. எதிர்கருத்தாக இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.